Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தங்களுடைய அதிகாரப்பூர்வமான சமூக ஊடக கணக்கு குறித்த விவரங்களையும் பிரமாண பத்திரத்தோடு தாக்கல் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் மற்றும் அவர்களின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அரசியல் விளம்பரங்களை கொடுப்பதற்கான சில நிபந்தனைகளையும் தேர்தல் ஆணையம் தற்போது கொடுத்திருக்கிறது. அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு அரசியல் கட்சியோ, அமைப்போ அல்லது வேட்பாளரோ எலக்ட்ரானிக் மீடியாவில் அரசியல் சார்ந்த விளம்பரங்களை கொடுக்க வேண்டும் என்றால் எம்சிஎம்சி, அதாவது ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவிடம் முன் அனுமதி பெற்றுதான் அந்த அரசியல் விளம்பரங்களை கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. எலக்ட்ரானிக் மீடியா என்னும் போது தொலைக்காட்சி, வானொலி, அதே போல பல்க் SMS, வாய்ஸ் மெசேஜ் போன்ற அனைத்தும் அடங்கும். இவற்றில் எந்த ஒரு வேட்பாளரோ அரசியல் கட்சியோ அரசியல் சார்ந்த விளம்பரங்களை கொடுக்கும் போது கட்டாயம் ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவிடம் அவர்கள் முன் அனுமதி பெற்றுதான் வெளியிட வேண்டும் என்று கட்டாயமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவிடமும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்சிஎம்சியிடம் விண்ணப்பித்து இதற்கான அனுமதியை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த எம்சிஎம்சியினுடைய முன் அனுமதி பெறாமல் எந்த ஒரு அரசியல் கட்சியோ, வெப்சைட்டுகள், அதே போல இணையதளம் சார்ந்த மீடியாக்கள், சோசியல் மீடியா வெப்சைட் போன்ற எவற்றிலும் அரசியல் சார்ந்த விளம்பரங்களை கொடுக்க கூடாது என கட்டாயமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குறிப்பாக இந்த பெய்டு நியூஸ் என்று சந்தேகிக்கப்படுகின்ற அந்த விஷயங்களின் மீது எம்சிஎம்சி உன்னிப்பாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சில ஊடகங்களை பொறுத்தவரை இந்த கட்சி வெற்றி பெறும் என்று ஒரு சில செய்திகள் வெளியாகும். ஆனால் அது உண்மையில் அது பெய்டு நியூஸாக சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சியோ அல்லது வேட்பாளரோ பணம் செலுத்தி அது பெய்டு நியூஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி எந்த ஒரு செய்தியாவது பெய்டு நியூஸ் என்ற ஒரு சந்தேகம் இருந்தால் அதனை இந்த எம்சிஎம்சி உன்னிப்பாக கண்காணித்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறது. இப்படி பல்வேறு புதிய வழிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் விளம்பரம் சார்ந்த விஷயங்களில் வெளியிட்டிருக்கிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.